ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 509. இதில் மாறும் உடல் மாறாத ஆத்மா எனும் கருத்து பற்றி உரையாடல் காண்போம். பின்வரும் உரையாடல் மேற்கு ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரின் அமைந்திருந்த இஸ்கான் கோவிலில் தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கும் டர்க்ஹைம் என்னும் பெரிய ஆசிரியருக்கும் இடையில் 1974 ஆண்டு நடைபெற்றது ஆகும். இப்பொழுது பேராசிரியர் டர்க்ஹைம் கேட்கின்றார். மரணத்தின் அருகில் சென்று மீண்டு வந்தவர்கள் மரணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு வேறுபட்ட உண்மையை உணர்வது போல தோன்றுகின்றது. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், ஆம், அது ஒரு வித்தியாசம் ஆனதே. அந்த அனுபவம் நோயாளி குணம் அடைவது போன்றதாகும். இப்பொழுது பேராசிரியர் கேட்கின்றார், அப்படியென்றால் மரணம் அடையும் நபர் உயர்ந்த உண்மையை அனுபவிக்கின்றாரா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், மரணம் அடைவது நபர் கிடையாது, உடல் மட்டுமே. வேத ஞானத்தின்படி உடலானது எப்போதுமே மடிந்த நிலையில்தான் இருக்கின்றது. உதாரணமாக உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு மைக்ரோஃபோனை எடுத்துக்கொள்வோம். அதில் மின்சாரம் பாயும்போது ஒளியானது மின் அதிர்வுகளாக மாறி அந்த அதிர்வுகள் பின்பு அதிகரிக்கப்பட்ட ஒளியை நாம் ஒலிபெருக்கியில் கேட்கின்றோம். மைக்ரோஃபோனும் ஒலிபெருக்கியும் உலோகத்தால் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டதே தவிர வேறு கிடையாது. அந்த கருவியில் மின்சாரம் பாயவில்லை என்றால் அது செயல்படாது. அதுபோன்று உயிர் சக்தி மனித உடலில் இருப்பதால் தான் உடல் இயங்குகிறது. உயிர் சக்தி உடலில் இருந்து வெளியேறிவிட்டால் உடல் இறந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் உடல் எப்போதுமே இறந்துதான் கிடக்கிறது. உயிர் சக்தியே அதில் முக்கியமானது. உயிர் சக்தி இருப்பதால் மட்டுமே உடல் இயங்குவதாக தோன்றுகிறது. உயிரோடு இருந்தாலும் சரி, மடிந்துவிட்டாலும் சரி, உடல் என்பது ஜட பொருட்களின் கலவை அன்றி வேறு ஒன்றும் கிடையாது. பகவத்கீதையில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறுகின்றார், அறிவாளியைப் போல பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக நீ கவலைப்படுகின்றாய். அறிஞர்கள் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவது கிடையாது. பகவத்கீதை 2.11. இந்த ஜட உடல் தத்துவ ஆய்விற்கு உரித்தானது கிடையாது. மாறாக ஜட உடலை இயங்கச் செய்யும் ஆத்மாவை மட்டுமே நாம் ஆய்விற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது பேராசிரியர் கேட்கின்றார், ஜடத்தை இயங்கச் செய்வதும் ஜடத்திற்கு அப்பாற்பட்டதுமான இந்த சக்தியை பற்றி நீங்கள் எவ்வாறு உங்களுடைய சீடர்களுக்கு போதிக்கின்றீர்கள்? இதை எவ்வாறு உணரச் செய்கின்றீர்கள்? இப்பொழுது ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், வேத தத்துவத்தை பயிலும் மாணவன் இடம் உயிருள்ள உடலுக்கும் இறந்த உடலுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை அறிவதற்கு முதலில் கற்றுத்தரப்படுகின்றது. ஆத்மா என்ற இயக்க சக்தி உடலுக்குள் இருப்பதால் தான் உடலானது குழந்தை பருவம் போன்ற ஒரு நிலையில் இருந்து இளமை போன்ற மற்றொரு நிலைக்கு மாற்றம் அடைகிறது என்பதையும் அங்கும் இங்கும் நகர்கின்றது என்பதையும் யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ள முடியும். அந்த இயக்க சக்தி இல்லாத போது உடல் மாற்றம் அடைவதோ இயங்குவதோ கிடையாது. எனவே உடலின் இயக்கத்திற்கு அதனுள் ஏதோ ஒரு சக்தி இருத்தல் அவசியம். இதை புரிந்து கொள்வது ஒன்றும் கடினமானது கிடையாது. உடல் எப்போதும் மடிந்து போன ஜடமே. அது ஒரு பெரிய இயந்திரத்தை போன்றது. இந்த இயந்திரம் உயிரற்ற ஜட பொருட்களால் செய்யப்பட்டது ஆகும். ஆனால் நீங்கள், அதாவது உயிருள்ள நபர் ஒருவர் அதன் பட்டனை அழுத்தினால் மட்டுமே அது இயங்குகிறது. அதுபோன்று உடலும் உயிரற்ற ஜடமே. ஆனால் உடலுக்குள் உயிர் சக்தி இருக்கின்றது. அந்த சக்தி உடலுக்குள் இருக்கும் வரை உடலானது இயங்குகிறது. உயிர் உள்ளதாக காணப்படுகின்றது.
உதாரணமாக பேசுவதற்கான ஆற்றல் நம் எல்லோரிடம் இருக்கின்றது. எனது மாணவர்களில் ஒருவரை நான் வரச் சொல்லி கூப்பிட்டால் அவர் வருவார். ஆனால் இயக்க சக்தி அந்த உடலை விட்டுவிட்டு வெளியேறிவிட்டால் நான் அவரை ஆயிரம் ஆண்டுகளாக கூப்பிட்டாலும் வரமாட்டார். இதை புரிந்து கொள்வது மிக மிக எளிது. இப்பொழுது பேராசிரியர் கேட்கின்றார், நமக்குள் இருக்கும் இயக்க சக்தியினை அறிவுபூர்வமாக மட்டுமில்லாமல் நேரடி அனுபவத்தினால் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? ஷீல பிரபுபாதா கூறுகின்றார், இயக்க சக்தி என்பது நீங்கள்தான். இயங்கும் உடலும் மடிந்த உடலும் வேறுபட்டவை. இவற்றிற்கு இடையிலான வேற்றுமை இயக்க சக்தி மட்டுமே. இயக்க சக்தி உடலுக்குள் இல்லாதபோது அது இறந்ததாக சொல்லப்படுகின்றது. எனவே உண்மையான நபருக்கும் இயக்க சக்திக்கும் வேறுபாடு கிடையாது. பேராசிரியர் கேட்கின்றார், நான் ஆத்மா என தங்களது மாணவர்கள் ஒருவர் சொல்லக்கூடும். ஆனால் அவர் அதனை அனுபவபூர்வமாக உணராமல் இருக்கலாம். இதை யோசித்து பாருங்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஷீல பிரபுபாதா இப்பொழுது கூறுகின்றார், இதனை எவ்வாறு அனுபவிக்காமல் இருக்க முடியும்? தானே இயக்க சக்தி என்பது அவருக்கு தெரியும். ஒரு விதத்தில் பார்த்தால் தான் இந்த உடல் கிடையாது என்பதை அனைவரும் அறிவார்கள். ஒரு குழந்தைக்கு கூட தெரியும். நாம் பேசக்கூடிய விதத்தை ஆராய்ந்தால் இதனை கவனிக்க முடியும். இது எனது விரல் என கூறுகிறோம். நான் விரல் என யாரும் ஒருபோது சொல்வது கிடையாது. அப்படி என்றால் அந்த நான் என்பது என்ன? இதுதான் தன் உணர்வு எனப்படுகிறது. நான் இந்த உடல் கிடையாது. தன்னை உணர்ந்தவன் மற்ற எல்லா உயிர்வாளிகளையும் சமமாக காண்கின்றான். இயக்க சக்தியான ஆத்மா மனிதர்கள் உடல் மட்டுமின்றி விலங்குகள், பறவைகள், மீன்கள், பூச்சிகள், மரங்கள், செடி கொடிகள் என எல்லா உடல்களிலும் இருக்கிறது என அவன் அறிவான். இயக்க சக்தியானது ஆத்மா எனப்படுகின்றது. அது இறப்பின் போது ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு மாற்றம் அடைகின்றது. உடல் வேறுபட்டதாக இருக்கலாம், ஆனால் ஆத்மா அப்படியே இருக்கின்றது. இந்த உடல் மாற்றத்தை நாம் நமது தற்போதைய வாழ்விலும் காண முடியும். நாம் அனைவரும் குழந்தை பருவத்தில் இருந்து மாணவ பருவத்திற்கும், மாணவ பருவத்தில் இருந்து இளமைக்கும், இளமையில் இருந்து முதுமைக்கும் மாறி வந்து இருக்கின்றோம். ஆயினும் இந்த மாற்றங்களுக்கு மத்தியிலும் நான் என்னும் உணர்வு ஆத்மா மாறாமல் அப்படியே இருக்கின்றது. உடல் பௌதிகமானது, உள் இருக்கும் இயக்க சக்தி ஆன்மீகமானது. இதை புரிந்து கொள்வது தன்னை உணர்ந்தவன் எனப்படுகின்றான். இப்பொழுது பேராசிரியர் கேட்கின்றார், தன் உணர்வு என்பது உள்ளார்ந்த அனுபவத்தின் தொடர் விளைவு என நினைக்கின்றேன், சரியா? இதற்கு ஷீல பிரபுபாதா கூறுகின்றார், இதனை நாம் ஒவ்வொரு இரவிலும் அனுபவிக்க முடியும். நாம் கனவு காணும்போது நமது உடல் படுக்கையில் இருக்கின்றது, ஆனால் நாம் வேறு எங்கோ செல்கின்றோம். இதன் மூலமாக நமது உண்மையான அடையாளம் உடலில் இருந்து வேறுபட்டது என்பதை நாம் அனைவரும் அனுபவ பூர்வமாக உணரலாம். கனவு காணும்போது உடல் படுக்கையில் கிடப்பதை நாம் மறந்து விடுகின்றோம். நாம் வேறு உடல்களில் வேறு இடங்களில் செயல்படுகின்றோம். அதே போன்று பகல் வேளையில் எந்த உடலை வைத்து இரவில் நாம் பயணம் செய்தோமோ அந்த உடலை மறந்தும் விடுகின்றோம். நமது கனவு உடலில் ஒருவேளை நாம் வானில் பறந்து இருக்கலாம். இரவில் நாம் நமது இயங்கும் உடலை மறந்து விடுகின்றோம். பகலில் கனவு உடலை மறந்து விடுகின்றோம். ஆனால் நமது உண்மையான உணர்வு ஆத்மா எப்போதும் நிலைத்து இருக்கின்றது. இரண்டு உடல்களிலும் நாம் நமது இருப்பை உணர்கின்றோம். ஆகையால் நாம் இந்த உடல்கள் கிடையாது என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட உடலில் சில காலம் தங்கி இருக்கின்றோம். மரணத்திற்கு பின்பு அதனை மறந்து விடுகின்றோம். எனவே உடலானது உண்மையில் கனவு போன்றதொரு மன வடிவு அமைப்பு ஆகும். ஆனால் இந்த நாம் மன வடிவங்கள் இருந்து வேறுபட்டவர்கள். இதுவே தன் உணர்வு. இப்பொழுது பேராசிரியர் கேட்கின்றார், உடல் இல்லாமல் உணர்வு மட்டும் இருக்க முடியுமா? ஷீல பிரபுபாதா கூறுகின்றார், முடியும். தூய உணர்வான ஆத்மாவிற்கு ஜட உடல் தேவை கிடையாது.
கனவு காணும்போது நீங்கள் உங்களது தற்போதைய உடலை மறந்து விடுகின்றீர்கள். ஆனால் அப்போதும் உங்களுடைய உணர்வு மாறுவது கிடையாது. ஆத்மா நீரை போன்றது. நீர் தூய்மையானது. ஆனால் அது வானத்தில் இருந்து விழுந்து பூமியை தொட்டவுடன் சேர் ஆகி விடுகின்றது. பேராசிரியர் கூறுகின்றார். ஆம், இப்பொழுது ஷில பிரபுபாதா கூறுகின்றார். அதே போன்று நாம் ஆன்மீக ஆத்மாக்கள் தூய்மையானவர்கள். ஆனால் ஆன்மீக உலகை விட்டு விலகி ஜட உடல்களுடன் தொடர்பு கொள்ளும்போது நமது உணர்வு மறைக்கப்படுகின்றது. உணர்வு தூய்மையாகவே இருக்கின்றது. ஆனால் அது மண்ணால், அதாவது உடலால் மறைக்கப்படுகின்றது. அதனால்தான் மக்கள் சண்டையிடுகின்றார்கள். அவர்கள் தங்களை உடலுடன் தவறாக அடையாளப்படுத்திக் கொள்கின்றார்கள். நான் ஜெர்மனியன், நான் ஆங்கிலேயன், நான் கருப்பன், நான் வெள்ளையன், நான் இது, நான் அது, இப்படி பல்வேறு அடையாளங்கள். இத்தகு உடல் அடையாளங்கள் களங்கங்கள் ஆகும் அனைத்தும். ஷில பிரபுபாதா மேலும் கூறுகின்றார். நாம் இந்த உடல் கிடையாது என்பதை அறிவது கடினமான விஷயம் கிடையாது. இதனை நீங்களே அனுபவித்து உணர முடியும். மக்கள் தங்கள் அறிவு குறைவுத்தனத்தால் உணராமல் இருக்கின்றார்கள். உண்மையில் நான் இந்த உடல் கிடையாது என்பதை ஒவ்வொருவரும் அறிவார்கள். இதை அனுபவித்து உணர்வது எளிது. ஒரு உதாரணம் காண்போம். நீங்கள் தற்போது கருப்பு கோட் அணிந்து இருக்கின்றீர்கள். சில நிமிடங்களில் வெள்ளை கோட் அணியலாம். ஆனால் நீங்கள் கருப்பு கோட் அல்லது வெள்ளை கோட் கிடையாது. திருவாளர் கருப்பு கோட் என்று நான் உங்களை அழைத்தால் அது எனது அறிவு குறைவான தனம். அதே போன்று நானும் எனது வாழ்நாளில் பலமுறை உடல்களை மாற்றியிருக்கின்றேன். முன்பு நான் ஒரு குழந்தையின் உடலில் இருந்தேன். பின்பு ஒரு சிறுவனின் உடலில் இருந்தேன். இளைஞனின் உடலிலும் இருந்தேன். தற்போது வயதான உடலில் இருக்கின்றேன். ஆனால் நான் இந்த உடல்கள் கிடையாது. இதுவே உண்மையான அறிவு. இப்பொழுது இந்த தூய்மையான பகவான் கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டு பயிற்சிகள் செய்வதன் மூலம் இந்த தவறான அடையாளங்கள் அனைத்தில் இருந்து விடுபட்டு முக்தி பெற்று விடலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா, ராமா ராமா ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.